கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 14:5, ரோமன்ஸ் 14:5. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். அதாவது முதல் 4 வசனங்கள்ல ரோமாபுரி சபையில இருந்த பிரச்சனை என்ன? சாப்பாட்டுனால வரக்கூடிய காரியம். அடுத்து வரக்கூடிய 2வது பெரிய பிரச்சனை என்ன? பரிசுத்த நாள். பரிசுத்த நாள். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுங்க என்ன பண்ணலன்னா, அதெல்லாம் உங்களுக்குள்ள மாறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அதை புறந்தள்ளல. மாறாக அதை எப்படி நம்ம கையாள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஒரு சில நாள மற்றொரு நாளிலும் விசேஷமாக, ஏன்னா அவங்க என்ன, இது யூதர்கள் அவங்களுடைய பரிசுத்த நாட்கள், அது மாத்திரம் ஓய்வு நாட்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்களை அவங்க பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஏன்னா அவர்கள் வளர்ந்தது பூரா அப்படித்தான். சோ அவங்களுடைய உண்மையான வாழ்க்கை, அவங்க எல்லாமே என்ன, அவங்க பரிசுத்த நாளை கடைபிடிப்பதன் மூலமா அவங்க என்ன பண்ணாங்க, நாங்க தேவனை கனப்படுத்துகிறோம், நாங்க அந்த நாளை கடைபிடிக்கலன்னா நாங்க கர்த்தருக்கு உரிய மரியாதையை கொடுக்கல, அதனால நாங்க அதை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல செய்யக்கூடியதான். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு சொல்லும் போது சொல்லிட்டாரு, கொலோசையர் 2:16, ஒரு நீங்க ஒருத்தரை அவங்களுடைய நாட்கள் மூலமா நீங்க யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. ஆனா மற்றொருவர் என்ன பண்றான், எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அது ஓய்வு நாளா இருந்தாலும் சரி, இல்ல பரிசுத்த நாளா இருந்தாலும் சரி, இல்ல எதுவா இருந்தாலும் சரி, அவர் என்ன, நான் எல்லா நேரமும் கிறிஸ்தவன் தான், 24 மணி நேரம் 365 நாளும் நான் எப்போதுமே கர்த்தரோட இருக்கிறேன், எல்லா நாட்களுமே பரிசுத்த நாட்கள், எல்லா நேரமும் கிறிஸ்துவோட இருக்கக்கூடிய நாட்கள், நான் எப்ப எங்க வேணாலும் கிறிஸ்துவை ஆராதிக்கலாம், கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா மார்க் 2வது அதிகாரம் 27வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது, ஓய்வு நாளுக்காக மனுஷன் உருவாக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடியதா. 1 கொரிந்தியர் 10:31 பார்க்கிறோம், நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து என்ன சொல்றாரு, அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையக்கூடியவனாய் இருப்பானாக. அப்ப என்ன சொல்றாரு, நீங்க என்ன புரிஞ்சுக்கணுங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க வேத வசனத்தை நல்லா வாசிங்க, உங்களுடைய உள்ளுணர்வுல உங்களுடைய மனசாட்சியை சோதித்து பாருங்க, தேவனை நாடுங்க. என்ன சொல்றாரு, அதாவது ஒற்றுமையா வாழுவது என்ன பண்ணக்கூடாது, அதை எந்த ஒரு வகையிலையும் தடை பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ஒற்றுமையா செயல்படுவதற்கு என்ன வேணும், நம்ம உண்மை உள்ளவங்களாய் இருக்கணும், நேர்மை உள்ளவர்களாய் இருக்க வேணும். இதத்தான் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப என்னன்னா, இங்க நம்ம நம்மளுடைய இலக்கு என்ன, நம்ம எல்லாரும் உண்மையாக தேவனை ஆராதிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் 2 பக்கத்தையும், நீ ஒவ்வொரு நாளையும் பரிசுத்த நாளாய் ஏற்றுக்கொண்டு எனக்கென்று வாழ்றதையும் நான் ஏற்றுக்கொள்றேன், சில நேரங்கள்ல சிலர் ஓய்வு நாளதான் நான் அது பண்றேங்கிறதையும் அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா 4வது வசனம் சொன்னார், கிறிஸ்து தான் நமக்கு எல்லாருக்கும் எஜமானன். அப்ப நம்ம எல்லாருமே அவருக்கு என்று வாழக்கூடிய மக்களா. அப்ப என்ன, கிறிஸ்து என்னுடைய எஜமானன், நான் அவருடைய வேலைக்காரன், என்னுடைய என்னுடைய மனசாட்சியின்படி நான் வாழ வேண்டும், என் சகோதரன் அவனுடைய மனசாட்சியின்படி வாழ்வாரு. அப்ப அவர் நினைக்கிறதும் நான் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கூடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்னா அப்பதான் வாழ முடியும். ஏன்னா நம்ம ஒரு சிலர் நான் வெள்ளிக்கிழமை நான் நேரம் எடுத்து செலவு பண்ணுவேன், இல்ல சனிக்கிழமை நான் நேரம் எடுத்து செலவு பண்ணுவேன், ஒரு சிலர் நான் ஞாயிற்றுக்கிழமை செய்வேன், ஞாயிற்றுக்கிழமை வேற வேலை செய்ய மாட்டேன், இல்ல ஒரு சிலர் நான் திங்கக்கிழமை செய்வேன், எந்த நாள்னாலும் சரி. அப்ப என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான நாட்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான காரியங்கள். இப்ப இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா லென்த் டேஸ் கொண்டாடக்கூடிய ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் இருக்கு, பெந்தகாஸ்டல் சர்ச்சஸ்ல லென்த் டேஸ் கிடையாது. ஏன்னா வேத வசனத்தின் அடிப்படையில லென்த் டேஸ் என்பது
அந்த நாட்கள்ல இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போறதற்கு முன்பாக 40 நாள் உபவாசம் இல்ல, அவர் ஊழியம் தொடங்குறதுக்கு முன்பாக. அதுக்காக லென்த் டேஸ் நீங்க பண்ண வேணாம், லெந்து தவச காலம் என்பதை நீங்க அனுசரிக்க வேணாம்னு சொல்லல. ஆனா என்ன நோக்கத்துக்காக செய்யறோம்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களா நீங்க லெந்து நாட்களை வச்சாலும் சரி வைக்காட்டியும் சரி, ஆனா எதற்காக செய்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் ஒருவரை ஒருவர் உதாசீனப்படுத்தாமலும் ஒருவரை ஒருவர் நாம பெருமை கொள்ளாமலும் நம்ம எப்படி எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மக்களாய் இருக்க வேண்டும். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமா தகப்பனே, உம்மை விசுவாசித்து வாழுகிற எங்களுக்குள் எந்த நாட்களை கடைபிடிப்பது என்பதை குறித்த மாறுபாடான கருத்துக்கள் இருந்தாலும் அது எங்களுடைய ஒற்றுமைக்கு எந்த வகையிலும் பங்கம் விளைவிக்காதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.